கும்பகோணம் அருகிலுள்ள பிருஹத் குஜாம்பிகை சமேத மகாலிங்க சுவாமி ஆலயம் 3000 வருட பழமையான இம்மாலயத்தில் 11 ராஜகோபுரங்களுடன் 7 பிரகாரங்களுடன் விளங்குகிறது. கொடிமரத்தின் அருகே மிக பெரிதான நந்தியானது மகாலிங்க சுவாமியை பார்த்தவாறு நன்கு அமர்ந்துள்ளது. சந்திரனுக்கு ஏற்பட்ட நோயை குணப்படுத்துவதற்கு சந்திரனுடைய மனைவியான 27 நட்சத்திரங்களும் இங்கே 27 சிவலிங்கங்களுக்கு பூஜை செய்து நோயை குணப்படுத்தினார்கள். இன்றைக்கும் அந்த 27 சிவலிங்கங்களை இங்கே காண முடிகிறது. சிவபெருமானினுடைய ஜடாமுடியானது 2வது பிரகாரத்தில் விழுந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பிரகாரத்தை சித்திர பிரகாரம் என்று அழைக்கப்படுகிறது. வருடத்திற்கு மார்கழி மாதம் மட்டுமே இந்த பிரகாரம் திறக்கப்படும். மராட்டிய மன்னனினுடைய மனைவியான அம்முனிபாய் அவர்கள் குழந்தை பேர் வேண்டி மகாலிங்க சுவாமியை பிரார்த்தனை செய்கிறார். பின்பு புத்திரபாகியம் கெட்டியதும் அம்முனிபாய் அவர்கள் 1 லட்ச தீபம் ஏற்றி சுவாமியை வழிபட்டனர். அம்முனிபாயினுடைய விக்கிரகமானது பாவை விளக்காக செய்யப்பட்டு சதாசர்வ காலமும் சுவாமியினுடைய சன்னதியில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. பிரம்மஹஸ்தி தோஷத்தை போக்கி அருள்கிறார் மருதீஸ்வரர் என்னும் மகாலிங்க சுவாமி. அம்பிகைக்கு பிருஹத் சுந்தர குஜாம்பிகை என்ற பெயருடன் அன்பினால் தன் நாயகனை என்றும் பிரியாத தேவிக்கு அன்பில் மிகப் பெரியாள் என்ற வார்த்தைக்கு இணங்க ஞான சம்பந்த அன்பில் பெரியாள் என்று அம்பிகையை அழைக்கின்றார். கொல்லூரை அடுத்து மூகாம்பிகைக்கு இருக்கக்கூடிய ஒரே சன்னதி மகாலிங்க சுவாமியினுடைய ஆலயமாகும். ஒரு முறை சென்று மகாலிங்க சுவாமியை வழிபட்டால் போதும், சகல பாபங்களும் கரைந்து போகும். மகாலிங்க சுவாமிக்கு அரோஹரா.